நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் கோகிலவாணி கிருஷ்ணன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு நீட்டிக்கப்படுமா? வெள்ளிக்கிழமை தெரியவரும். அந்நிய தொழிலாளர்களுக்கான COVID-19 கட்டாய பரிசோதனை இன்று தொடங்கியது. கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், புத்ராஜயா, சபா ஆகியவற்றில் வரும் 6ஆம் தேதியுடன் நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு நிறைவடைகிறது. ஆயினும் அது நீட்டிக்கப்படுமா இல்லையா என்பது வரும் வெள்ளிக்கிழமை தெரியவரும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் தொற்று பரவுவதற்கான ஆபத்தை சுகாதார அமைச்சு மதிப்பிட்டு வருகிறது. அதன் முடிவு தேசிய பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறினார். Kalau rehat, saya percaya hari Jumaat ada PC saya, maka hari Jumaat lah akan saya umumkan. Kerana hari Jumaat juga ada mesyuarat khas MKN. Jadi KKM akan bentangkan di dalam mesyuarat khas MKN tersebut. Jadi insyaAllah kita akan umumkan lebih awal supaya mempermudahkan orang ramai dari segi perancangan mereka lah, apa yang mereka nak laksanakan. இவ்வேளையில் COVID-19 வைரஸ் தொற்றை முறியடிப்பதில் முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என டாப் குளோவ் நிறுவனம் உறுதியளித்துள்ளது. கிள்ளான் மேருவில் டாப் குளோவ் நிறுவனத்தின் தொழிலாளர் தங்குமிடத்தில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு நீட்டிக்கப்பட்டிருப்பதை அடுத்து அந்நிறுவனம் அதனை தெரிவித்தது. டாப் குளோவ் நிறுவனத்தைச் சேர்ந்த எல்லா தொழிலாளர்கள் மீதும் பெருமளவிலான COVID-19 மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு வரும் வேளை தொழிற்சாலையில் கிருமி நாசினி தெளிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்நிய தொழிலாளர்கள் இன்று முதல் COVID-19 மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவர். தொற்று ஆபத்து நிறைந்த ஸ்லாங்கூர், நெக்ரி செம்பிலான், கோலாலம்பூர், பினாங்கு, சபா, லாபுவான் ஆகியவற்றில் அந்த சோதனை மேற்கொள்ளப்படும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். மனிதவள அமைச்சு அடையாளம் கண்டிருக்கும் தொழிற்சாலைகளில் அந்த சோதனையை மேற்கொள்ள தனிமைப்படுத்தும் சிகிச்சை அளிக்கும் மையங்கள், தனிமைப்படுத்தும் நிலையம் ஆகியவற்றை நிறுவனங்கள் ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டும். அவற்றுக்கான செலவுகள், தொழிலாளர் தங்குமிடம், உணவு, போக்குவரத்து ஆகியவற்றையும் தொழிற்சாலை நிர்வாகத்தினரே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேவேளை பரிசோதனை உபகரணங்களுக்கான செலவுகளை சமூக பாதுகாப்பு நிறுவனம் சொக்சோ ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நோயாளிகள் தங்க வைக்கப்படும் மருத்துவமனை, சுகாதார மைய கட்டணங்களை முதலாளிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களும் தொற்றுக்கான அறிகுறிகள் கொண்டவர்களும் நிறுவனம் ஏற்பாடு செய்திருக்கும் விடுதியில் தங்க வைக்கப்படுவர். வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டவர்களையும் கண்காணிப்பில் உள்ளவர்களையும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களையும் அடையாளம் காண வெவ்வேறு நிற கைப்பட்டை அணிவிக்கப்படும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி விவரித்தார். நாட்டில் நேற்று வரை பதிவு செய்யப்பட்ட 65,697 COVID-19 வைரஸ் தொற்றுகளில் 23,480 அல்லது 35.7% சமூக பரவல்களால் ஏற்பட்ட தொற்றுகள் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. 3ஆம் கட்ட COVID-19 தொற்று அலைக்கு பொது போக்குவரத்துகள் காரணம் இல்லை என சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா விளக்கினார். Seperti lebih kurang 65% ada kita dapat kaitkan dengan kluster-kluster yang tertentu. Jadi ada juga kes yang sporadik yang kita kesan pada awal, lepas tu kita kenal kluster tersebut. Jadi kita boleh kaitkan dengan kluster-kluster tersebut. Dan ini menunjukkan virus tersebut sudah ada dalam komuniti kita, iaitu kita kes sporadik dah bertambah. Jadi inilah kita bimbangkan. வைரஸ் பரவலை முறியடிக்க மக்கள் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என தன்ஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் அறிவுறுத்தினார்.
இதனிடையே கோவிட்-19 தடுப்பூசிக்கான 3ஆம் கட்ட மருத்துவ ஆய்வின் முதல் அறிக்கையை சுகாதார அமைச்சு அடுத்த வாரம் பெறும் என தன்ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இதற்கு முன் மலேசியாவுடன் பேச்சுகள் மேற்கொண்ட 10 தடுப்பு மருந்து ஆய்வு நிறுவனங்களில் ஒன்று அந்த அறிக்கையை வழங்கவிருக்கிறது. தடுப்பு மருந்துகள் பதிவு பெற்றவுடன் அதன் விநியோகம் போதுமான அளவில் இருப்பதை உறுதி செய்ய 10 நிறுவனங்களுடன் மலேசியா பேச்சுகள் நடத்தியதாக அவர் கூறினார். தடுப்பு மருந்தை பெற ஒரே நேரத்தில் அனைத்து நாடுகளும் முனைப்பு காட்டும் என்பதால் விநியோக பற்றாக்குறை ஏற்படும் சாத்தியம் உள்ளது. எனவே இக்கட்டான சூழலை களைய சுகாதார அமைச்சு தொடர்புடைய நிறுவனங்களுடன் பேச்சுகள் நடத்தி வருவதாகவும் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் குறிப்பிட்டார். கோவிட்-19 தொற்றினால் மிதமாக பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் மையமாக சர்டாங் மாஎப்ஸ் வேளாண் கண்காட்சி மையம் மீண்டும் செயல்படும். சுகாதார அமைச்சு அதனை முடிவு செய்யும் என நட்மா தேசிய பேரிடர் நிர்வாக இயக்குநர் டத்தோ டாக்டர் அமீனுடின் ஹசீம் தெரிவித்தார். கோலாலம்பூர் மருத்துவமனை, சுங்கை புலோ மருத்துவமனையில் அமைந்துள்ள தொழுநோய் மையம், சராஸ் மறுவாழ்வு மையம் ஆகியவற்றில் படுக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் முயற்சியில் நட்மா ஈடுபட்டுள்ளது. நடப்பிலுள்ள மருத்துவமனைகளும் அந்த சேவையில் உள்ளன. ஆனால் மாஎப்ஸ் மீண்டும் திறக்கப்பட்டால் சுமார் 670 சுகாதார பணியாளர்கள் பணிக்கு அமர்த்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முன் அனுபவமுள்ள மாஎப்ஸில் மீண்டும் தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் மையத்தை 3 முதல் 4 நாட்களுக்குள் திறந்து விடலாம் என அவர் கூறினார். இந்த தொற்று காலகட்டத்தில் வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து வினவிய போது இம்முறை பேரிடர் மாறுபட்ட முறையில் ஏற்பட்டுள்ளதால் தொற்றின் தாக்கமில்லாமல் வெள்ளத்தை எதிர்கொள்ளும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாகவும் டத்தோ டாக்டர் அமீனுடின் ஹசீம் குறிப்பிட்டார். கிளாந்தான் போலீஸ் புக்கிட் ஆமானிலிருந்து கூடுதல் போலீஸ் உறுப்பினர்களை கோரும். கிளாந்தான் தாய்லாந்து எல்லையில் கட்டுப்பாடுகளை கடுமையாக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் அது விளங்குகிறது. பெர்லிஸில் அண்மையில் பொது நடவடிக்கை படையினருக்கும் கடத்தல் கும்பலுக்கும் இடையே நிகழ்ந்த மோதல் போல கிளாந்தானில் நடக்கவும் வாய்ப்பிருக்கும் சாத்தியத்தை மாநில போலீஸ் தலைவர் டிசிபி ஷாஃபியன் மமாட் கோடிக்காட்டினார். கிளாந்தானில் உள்ள மலேசிய தாய்லாந்து எல்லையை கடத்தல்காரர்கள் தங்கள் நடவடிக்கைக்கான மாற்று வழியாக பயன்படுத்துவதற்கான சாத்தியத்தையும் அவர் மறுக்கவில்லை. இப்போது எல்லையில் நிலைமை அமைதியாக இருந்தாலும் அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளும் தயார் நிலையிலேயே இருப்பதாக அவர் கூறினார். கிளாந்தான் வெள்ள பருவத்தை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் ரந்தாவ் பஞ்சாங் கோலோக் ஆற்றில் நீர்மட்டம் உயர்வு கண்டிருக்கிறது. ஆயினும் பாதுகாப்பு படையினர் எப்போதும் விழிப்பு நிலையிலேயே இருப்பதாக டிசிபி ஷாஃபியான் குறிப்பிட்டார். இன்றைய மக்களவைக் கூட்டம் தொடங்கிய 15 நிமிடங்களுக்கு பின்னர் ஒலித்த தீ எச்சரிக்கை ஒலியால் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செய்தி சேகரிப்புக்காக சென்ற செய்தியாளர்களும் அதிர்ச்சியுற்றனர். பாடாங் தராப் உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ மஹாசிர் காலிட் கேள்வி கேட்கும் போகும் வேளையில் தீ எச்சரிக்கை ஒலி அலறியது. அதனையடுத்து காலை 10:18 தொடங்கி அவை சற்று நேரம் ஒத்தி வைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் டத்தோ அசார் அசிசான் ஹாரூன் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட செய்தியாளர்களும் உடனடியாக அங்கிருந்து வெளியேறி நாடாளுமன்ற கட்டடத்தில் உள்ள அவசர வேலைகளில் கூடும் பகுதியில் கூடினர். நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் நுழைய அனைவரும் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மக்களவைக் கூட்டம் காலை 10:34க்கு மீண்டும் தொடரப்பட்டது. நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதாக கூறிய டத்தோ அசார் அசிசான் அவ்விவகாரம் விசாரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். நாட்டில் இலக்கவியல் கல்வியை மேம்படுத்துவதற்கான முழுமையான வியூகத்தை கல்வி அமைச்சு வரைந்து வருகிறது. பள்ளி மாணவர் அனைவருக்கும் இணைய வசதியும் அதற்கான உபகரணங்களும் கிடைப்பதில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. கடந்த மாதம் 6ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட 2021 வரவு செலவு திட்டத்தில் அதற்கான துல்லிய விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கல்வி துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் மா ஹங் சுன் தெரிவித்தார். இணைய வசதிக்கான உபகரணங்கள் இல்லாத மாணவர்களுக்கு ஆசிரியர்களே நேரடியாக கற்றல் தொடர்பான பொருட்களையும் பாடங்களையும் வழங்குவதை அவர் சுட்டிக்காட்டினார். இணைய வசதி உபகரணங்கள் இல்லாத மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மீண்டும் கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்பு தொடங்கப்பட்டிருப்பதாகவும் துணை அமைச்சர் குறிப்பிட்டார்.
பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்களுக்காக பேங்க் நகாராவின் அனைத்துலக கையிருப்பு பயன்படுத்தப்படவில்லை. முற்றிலும் உள்நாட்டு நிதி சந்தையில் இருந்து பெறப்படும் கடன்களை கொண்டே அந்த திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக நிதி துணை அமைச்சர் தாத்து அப்துல் ரஹீம் பக்ரி தெளிவுபடுத்தினார். உள்நாட்டு நாணயத்தை வெளியிடவும் ஏனைய நிதி கழகங்களில் வைப்புத் தொகையாக வைக்கவும் மட்டுமே பேங்க் நகாராவின் கையிருப்பு பயன்படுத்தப்படுகிறது. உள்நாட்டு செலவினங்களுக்கு ஒருபோதும் அது பயன்படுத்தப்படுவதில்லை என துணை அமைச்சர் விளக்கினார். கடந்த செப்டம்பர் 30 வரை மலேசியாவின் அனைத்துலக கையிருப்பு 140 கோடி ரிங்கிட் உயர்ந்து 43,650 கோடி ரிங்கிட்டாக உள்ளது. கோவிட்-19 தொற்று பரவல் காலகட்டத்தை தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில் மலேசியா பயனாக்கிக் கொண்டது. குறிப்பாக மை சஜாத்ரா செயலி வாயிலாக தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான வியூக ஒத்துழைப்பை அரசாங்க நிறுவனங்கள் மேற்கொண்டதாக அரசாங்க தலைமை செயலாளர் தன்ஸ்ரீ முகமது ஜூகி அலி தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு மன்றம், சுகாதார அமைச்சு, தொடர்பு பல்லூடக ஆணையம், அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு, தேசிய நவீன நிர்வாக மற்றும் மேலாண்மை திட்டமிடல் பிரிவு ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த செயலி மேம்படுத்தப்பட்டது. நவம்பர் 11 வரை சுமார் 2,35,00,000 பேர் இந்த செயலியை பயன்படுத்தியுள்ளதாக தன்ஸ்ரீ முகமது ஜூகி கூறினார். இந்த கொள்ளை நோயினால் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பலரின் தினசரி பணிகளை மாற்றியமைத்துள்ளது. மக்களின் சேவைகளும் தேவைகளும் பாதிக்கப்படாமல் வழக்கம் போல செயல்படுவதற்காக, குறிப்பாக அரசாங்க பணியாளர்கள் பயன்படுத்துவதற்காக சில செயலிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அரசாங்க பணியாளர்களின் வருகை பதிவு, அவர்கள் அலுவலகத்தில் இருக்கின்றனரா வெளியில் உள்ளனரா என்பதை கண்டறியவும், அவர்கள் செய்து முடித்த வேலையை உறுதி செய்து வேண்டிய பணியிட அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்காகவும் ஆபரேசி துகாஸ் சயா அல்லது ஸ்பாட் மீ என்ற செயலியும் அதில் அடங்கும் என தன்ஸ்ரீ முகமது ஜூகி அலி குறிப்பிட்டார். காவனுக்கு கம்போடியாவில் கோலாகல வரவேற்பு. ஜப்பானிய வான்வெளியில் எரிக்கல். மேல் விவரங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். Belanjawan 2021 yang merupakan peringkat kelima strategi 6R iaitu Revitalize atau memperkasa dirangka berdasarkan 3 matlamat induk. Pertama, kesejahteraan rakyat. Kedua, kelangsungan perniagaan. Dan ketiga, ketahanan ekonomi. Kesemua matlamat ini merupakan kesinambungan kepada pakej prihatin PKS tambahan, penjana dan juga kita prihatin. கோவிட்-19 பரிசோதனை முடிவை 5 நிமிடங்களில் கண்டறியும் கருவியை சிங்கப்பூர் மருத்துவ தொழில்நுட்ப நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது. எளிதில் எங்கும் எல்லாராலும் அந்த கருவியை பயன்படுத்த முடியும் என சல் ஐடி நிறுவன தலைமை அதிகாரி ஜெண்டசின் தெரிவித்தார். அந்த கருவியை கையாள்வதற்கான எல்லா தகவல்களையும் மடிக்கணினியின் மூலம் 2 மணி நேரத்தில் பெறலாம். ஆயினும் மூக்கின் வாயிலாக மேற்கொள்ளப்படும் ஸ்வாப் டெஸ்ட் சோதனைக்கு உரிய பயிற்சி தேவை என சிம் கூறினார். குவிஸ் பிசிஆர் பயோசிப் எனும் அந்த சோதனை கருவியில் மூக்கிலிருந்து எடுக்கப்பட்ட சளியை திரவம் ஒன்றுடன் கலக்க வேண்டும். அதனை சிறு சில்லில் வைத்து அந்த கருவிக்குள் வைக்க வேண்டும். மடிக்கணினியுடன் பொருத்தப்பட்ட அந்த கருவி சில நிமிடங்களில் கோவிட்-19 தொற்று முடிவை வெளியிடும். முடிவு தெரிந்த பின் அந்த சில்லை அழித்துவிட வேண்டும் என சிம் விவரித்தார். இந்தோனேசியா நூசா தெங்காராவில் உள்ள லே ஒத்தோலோக் எரிமலை நேற்று முதல் குமுறுவதுடன் கரும்புகையையும் வெளியேற்றி வருகிறது. அந்த பகுதிக்கு அருகில் உள்ள விமான நிலையம் மூடப்பட்டதோடு சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து 4026 பேர் வேறிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
நேற்று முதல் அந்த எரிமலை 4 கிலோமீட்டர் உயரத்திற்கு கருப்பு புகையை கக்கி வருகிறது. அந்த பகுதி வாழ் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி 2ஆம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மக்கள் 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்ட வேளை தற்பொழுது அது 4 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. எரிமலை சுற்று வட்டார பகுதியில் விமான சேவைகள் முடக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொலம்பியா போகோட்டாவின் வரலாற்று மையமான பொலிவார் சதுக்கத்தில் சிறாருக்கு எதிரான வன்கொடுமையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பார்க்கும் தொலைவு வரை 100க்கும் மேற்பட்ட பொம்மைகள், விளையாட்டுப் பொருட்கள் அந்த சதுக்கம் எங்கும் நிறைந்திருந்தன. பெற்றோரின்றி வளரும் சிறாருக்கு உதவ நிறுவனங்கள் கூடுதல் நிதியை வழங்க வேண்டும் எனும் கோரிக்கையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்வைத்தனர். கொலம்பியாவின் SOS சில்ட்ரன்ஸ் வில்லேஜஸ் எனும் சிறார் சமூக நல அமைப்பு அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. SOS சில்ட்ரன்ஸ் வில்லேஜஸ் பெற்றோரின் அரவணைப்பு கிடைக்காத ஆதரவற்ற சிறாருக்கு உதவுவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட நிறுவனமாகும். பொலிவார் சதுக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கும் விளையாட்டுப் பொருட்கள் ஆதரவற்ற சிறாரின் குரலை பிரதிபலிப்பதாக SOS சில்ட்ரன்ஸ் வில்லேஜஸ் அமைப்பின் இயக்குநர் ஏஞ்சலா ரொசாலஸ் தெரிவித்தார். கொலம்பியாவில் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட சிறார் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் வளர்கின்றனர். குடும்ப வன் செயல்கள் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்தோரும் பெற்றோரை இழந்தோரும் அவர்களுள் அடங்குவர். குடும்ப வன்முறையால் பாதிப்புற்றிருக்கும் சிறாருக்கு உதவும் திட்டங்களுக்கு கொலம்பியா அரசாங்கம் அதிகமாக செலவிட வேண்டும் எனும் வேண்டுகோளையும் ரொசாலஸ் முன்வைத்தார். கரடி பொம்மைகள், பலரினா நடன பொம்மைகள் உள்ளிட்ட விளையாட்டுப் பொருட்கள் மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆர்ப்பாட்டத்தில் இடம்பெற்றிருந்தன. கோலாகலமாக நடைபெற்ற குரு நானக் அவதார நாள் கொண்டாட்டம். இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் நிகரகுவா மக்கள், நீர் தேடி செல்லும் பெரும் பூநாரைகள், இவை பற்றிய மேல் தகவல்களுடன் மேலும் சில உலக நடப்புகள் தொகுப்பாக. சீக்கிய சமயத்தை தோற்றுவித்த குரு நானக்கின் 551ஆம் அவதார நாளை சீக்கியர்கள் கொண்டாடினர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அவர் பிறந்த இடமான நன்கனா சாஹிப்பில் சீக்கிய யாத்ரீகர்கள் ஒன்று கூடினர். கோவிட்-19 அச்சுறுத்தல்களுக்கு இடையேயும் அந்த கொண்டாட்டம் விமர்சையாக திரளான மக்கள் கூட்டத்துடன் நடைபெற்றது. பாகிஸ்தான் விலங்கு காட்சியகத்தில் தனிமையில் வாடிக்கொண்டிருந்த காவன் ஆண் யானைக்கு கம்போடியாவில் கோலாகல வரவேற்பு நல்கப்பட்டது. அந்நாட்டின் புகழ்பெற்ற பாடகர் ஷேர் பாடல்களை பாடி அதனை வரவேற்றார். கம்போடியாவில் உள்ள சரணாலயத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்க நேற்று பாதுகாப்பாக அது கொண்டு செல்லப்பட்டது. காவனுக்காக 3 பெண் யானைகள் காத்துக் கொண்டிருப்பதாக சரணாலய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜப்பான் யோகோஹாமா துறைமுகத்தில் 18 அடி உயரம் கொண்ட கண்டாம் எந்திர மனிதனின் வரைகலை மாதிரி ஊடகத்தினருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. கண்டாம் எந்திரர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு 40 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 கொள்ளை நோய் அச்சுறுத்தலால் சில மாதங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருந்த கண்டாம் எந்திரர்கள் கண்காட்சி வரும் 19ஆம் தேதி பொதுமக்களுக்கு திறந்து விடப்படுகிறது. மேற்கு மற்றும் மத்திய ஜப்பான் வான்வெளியை எரிகல் ஒன்று நேற்று அதிகாலை கடந்து சென்றது. ஆயினும் அதனால் சேதம் எதுவும் நிகழவில்லை. ஜப்பானில் நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் அந்நாட்டு தேசிய தொலைநோக்கி ஒளிப்பதிவில் அந்த காட்சி தற்செயலாக பதிவானது. அமெரிக்கா யூட்டா பாலைவன பகுதியில் அண்மையில் தோன்றிய ஒற்றை உலோக பாறை திடீரென காணாமல் போனது. ஆயினும் அது அகற்றப்பட்டிருக்கக்கூடும் என ஐயுறப்படுகிறது. இது பற்றி வட்டார தலைவர் அலுவலகம் விசாரணை மேற்கொள்ளும் என யூட்டா நில மேலாண்மை வாரியம் தெரிவித்தது. அடுத்தடுத்து சூறாவளியால் தாக்கப்பட்ட நிகரகுவா மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். உடுத்த உடையும் இன்றி தவிக்கும் அவர்கள் கிடைக்கும் பொருட்களை கொண்டு தங்களுக்கான குடியிருப்புகளை அமைக்க தொடங்கியுள்ளனர். இன்னும் வேலைக்கு திரும்பாத நிலையில் பள்ளிகளையும் தேவாலயங்களையும் மீண்டும் நிர்மாணிக்க வேண்டியிருப்பதையும் மக்கள் சுட்டிக்காட்டினர்.
உலகில் தோன்றிய ஒவ்வொரு உயிரும் இங்கு வாழ உரிமையுண்டு. அழிந்து வரும் கல் தேரைகளை காப்பாற்றுவதற்கு எக்வாடோர் உயிரிலாளர்கள் சரணாலயத்தை அமைத்துள்ளனர். குவைட்டோவில் உள்ள அந்த சரணாலயம் கல் தேரைகளை இனவிருத்தி செய்து அவற்றை இயற்கை சூழலில் வாழவிடும் பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்காவில் கோடைக்காலம் தொடங்கியிருப்பதால் அங்கு வாழும் பிளமிங்கோஸ் பெரும் பூநாரைகள் சைப்ரஸில் உள்ள பெரிய ஏரியில் தஞ்சமடைந்திருக்கின்றன. கண்டம் விட்டு கண்டம் பறக்கக்கூடிய பறவை இனங்களுக்காக சைப்ரஸ் 2.2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான ஆர்டேமியா ஏரியில் நீர் நிரப்பி வருகிறது. மார்ச் மாதம் குளிர்காலத்தை அனுபவிக்க ஆப்பிரிக்கா செல்லும் வரை இந்த இளஞ்சிவப்பு நிறத்திலான பெரும் பூநாரைகள் இந்தியாவின் தென்கரை வரை பறந்து செல்லும். மேலும் சில உள்நாட்டு செய்திகள். கருத்தொற்றுமை இல்லாதது, நிதி சிக்கல், குடும்ப வன்செயல் இவைதான் தம்பதியர் பிரிவதற்கு 3 முதன்மை காரணங்களாக இருக்கின்றன. 2019 ஆண்டில் நாட்டில் மணவிலக்கு பெற்றோர் விகிதம் 12 விழுக்காடு அதிகரித்தது. 2018 ஆண்டில் 50,862 பேர் மணவிலக்கு பெற்றனர். கடந்த ஆண்டில் அந்த எண்ணிக்கை 56,975 அதிகரித்ததாக மலேசிய புள்ளி விவரத்துறை தலைவர் அலுவலகம் தெரிவித்தது. நாட்டில் 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களில் மணவிலக்கு பெற்றோர் விகிதம் 1000 பேரில் 6.5 விழுக்காடாக இருந்தது. கடந்த ஆண்டு 7.2 விழுக்காட்டுக்கு அதிகரித்தது. அதேபோல 16 வயது மேற்பட்ட பெண்களில் மணவிலக்கு பெற்றோர் விகிதம் 1000 பேரில் 7 விழுக்காட்டிலிருந்து 7.7 விழுக்காட்டுக்கு உயர்ந்தது. அதேவேளை கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட திருமணங்களின் எண்ணிக்கையும் 1.2 விழுக்காடு குறைந்தது. 2018 ஆண்டில் 2,06,352 திருமணங்கள் பெற்ற வேளையில் கடந்த ஆண்டு 2,03,821 திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டன. கடாகுலின் கம்போங் பீக்கானில் செடிம் ஆற்றில் காணாமல் போன சிறுமி இன்று காலை சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். உடற்பேறு குறைந்த 8 வயது இர்டினா அலிஷா ஜம்ரி தவறி விழுந்த பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அவரின் சடலம் மீட்கப்பட்டது. காலை மணி 7:50க்கு சிறுமி உடல் கண்டெடுக்கப்பட்டதாக கூலி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அசார் ஓஸ்மான் தெரிவித்தார். முன்னதாக அந்த சிறுமியின் காலணியை அவரது தாயார் ஆற்றின் கரையில் கண்டெடுத்தார். இர்டினா அலிஷாவின் உடல் சவ பரிசோதனைக்காக கூலி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்று மாலை மணி 6:30க்கு சம்பவம் குறித்து அழைப்பினை மாநில தீயணைப்பு மீட்புக் குழுவினர் பெற்றுள்ளனர். நிகழ்விடத்துக்கு விரைந்த 6 தீயணைப்பு மீட்புக் குழு வீரர்களும் அதிகாரி ஒருவரும் தேடி மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். நேற்றிரவு மணி 9க்கு முடுக்கிவிடப்பட்ட தேடி மீட்கும் பணி மீண்டும் காலை மணி 7க்கு தொடங்கப்பட்டது. MAHB மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங் பிருஹா நிறுவனம் செப்டம்பர் 30 முடிவடைந்த 3ஆம் காலாண்டில் 31,97,20,000 ரிங்கிட் நிகர இழப்பை பதிவு செய்தது. கடந்த ஆண்டு அதே காலகட்டத்தில் அந்நிறுவனம் 19,78,70,000 ரிங்கிட் நிகர லாபத்தை ஈட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இவ்வாண்டு MAHB வருமானம் 70.7 விழுக்காட்டு வீழ்ச்சியை பதிவு செய்தது. 2019 ஆண்டில் 136 கோடி ரிங்கிட்டாக இருந்த அதன் வருமானம் கடந்த ஆண்டு 39,66,09,000 ரிங்கிட்டாக சரிவு கண்டது. செப்டம்பர் 30 வரைக்குமான 9 மாதங்களில் நாட்டின் விமான நிலையங்களில் வான் சேவையை நாடிய பயணிகளின் எண்ணிக்கை 3,62,00,000 இருந்தது என MAHB புர்சா மலேசிய பங்கு சந்தைக்கு அனுப்பிய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காற்பந்தாட்ட முடிவுகள். ஃபுல்ஹாமுடனான ஆட்டத்தில் அதிர்ச்சி தோல்வியை அடைந்தது லெஸ்டர். அவ்வாட்டத்தில் ஃபுல்ஹாம் 2-1 என வெற்றி பெற்றது. ஸ்காட் பார்க்கர் தலைமையிலான ஃபுல்ஹாம் இப்பருவத்தில் பதிவு செய்திருக்கும் 2வது வெற்றி அது. ஆட்டம் தொடங்கிய 30வது நிமிடத்தில் ஃபுல்ஹாம் அணிக்கான முதலாவது கோலை அடமோலா லுக்மன் புகுத்தினார். 8 நிமிடங்கள் கழித்து ஈவன் கவலேரோ பெனால்டி வாயிலாக 2வது கோலை அடித்து அவ்வணியை 2-0 என முன்னணி வகிக்க செய்தார். இதற்கு முன்னர் பங்கேற்ற ஆட்டங்களின் போது வழங்கப்பட்ட 4 பெனால்டி அடிக்கும் வாய்ப்புகளில் 3ஐ ஃபுல்ஹாம் தவறவிட்டது.
முழுநேர ஆட்டம் முடிவடைய 4 நிமிடங்களே எஞ்சியிருக்கும் தருவாயில் லெஸ்டரின் ஒரே ஆறுதல் கோலை ஹாவி பான்ஸ் அடித்தார். ஆட்டம் 2-1 என ஃபுல்ஹாமிற்கு சாதகமாக முடிவுற்றது. மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற பிரீமியர் லீக்கின் மற்றொரு ஆட்டத்தில் வெஸ்ட் ஹாம் 2-1 என ஆஸ்டன் வில்லாவை வென்றது. சொந்த அரங்கில் களமிறங்கிய வெஸ்ட் ஹாம் ஆட்டம் தொடங்கிய 2வது நிமிடத்தில் ஆங்கோலோ ஒக்போனா தமது அணிக்கான முதலாவது கோலை அடித்தார். அதன் பின்னர் தாக்குதல்களை தீவிரப்படுத்திய ஆஸ்டன் வில்லா 25வது நிமிடத்தில் ஜாக் கிரீலிஷ் மூலம் ஆட்டத்தை தலா ஒரு கோலில் சமப்படுத்தியது. இவ்வேளையில் உபசரிப்பு அணியை சேர்ந்த ஜாரட் போவன் பிற்பாதி தொடங்கிய சில வினாடிகளில் ஆஸ்டன் வில்லாவுக்கான வெற்றி கோலை புகுத்தினார். அவ்வெற்றியை தொடர்ந்து வெஸ்ட் ஹாம் 17 புள்ளிகளுடன் லீக் பட்டியலில் 5ஆம் நிலைக்கு முன்னேறியுள்ளது. ஜோஷிம் லியோ ஜெர்மனிய காற்பந்து அணியின் தலைமை பயிற்றுநராக நீடிப்பார். அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கும் ஈரோ 2020 காற்பந்து போட்டி வரையில் லியோ அப்பொறுப்பை தொடர்ந்து வகிப்பார் என ஜெர்மனிய காற்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் தொடங்கி ஜெர்மனிய தேசிய அணியை சீரமைக்கும் முயற்சிகளை இடைவிடாது மேற்கொள்ளும் லியோவுக்கு ஆதரவளிக்க சம்மேளனத்தின் வாரிய கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. மின்னாடல் மூலம் நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தில் 60 வயது லியோவும் சம்மேளன உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெற்ற ஐரோப்பிய நாடுகள் கிண்ண போட்டியில் ஸ்பெயினிடம் 0-7 என ஜெர்மனி படுதோல்வி கண்டது. 89 ஆண்டுகளில் ஜெர்மனி சந்தித்த முதலாவது படுதோல்வி அது. அதனைத் தொடர்ந்து லியோ தலைமை பயிற்றுனர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என்ற கண்டன குரல்கள் வலுத்தன. 2006ஆம் உலக கிண்ண போட்டிக்கு பின்னர் யோகன் கிளின்ஸ்மனிடமிருந்து அப்பொறுப்பை ஏற்றார் லியோ. பிரேசிலில் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக கிண்ணத்தை ஜெர்மனி 4வது முறையாக வெல்ல அவர் முக்கிய பங்காற்றி இருந்தார். ஆடவர் வெற்றியாளர் லீக் காற்பந்து போட்டியை நடுவராக இருந்து வழிநடத்தப் போகும் முதலாவது பெண் என்ற வரலாற்றை படைக்க உள்ளார் பிரான்சின் ஸ்டெஃபனி ஃப்ராப்பாட். இத்தாலி டியூரினில் நாளை மறுநாள் அதிகாலையில் நடைபெறும் யுவென்டஸிற்கும் டைனமோ கீஃபிற்கும் இடையிலான ஆட்டத்தை வழிநடத்தும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் மிகவும் மதிப்புமிக்க காற்பந்தாட்டமாக விளங்கும் வெற்றியாளர் லீக்கில் ஒரு பெண் நடுவராக அமர்த்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். இது தனக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மகளிருக்கும் வழங்கப்பட்ட உயரிய அங்கீகாரமாக ஃப்ராப்பாட் கருதுகிறார். இந்த உயரிய அங்கீகாரம் காற்பந்து நடுவர் துறையில் யுவதிகள் பலர் ஈடுபடுவதற்கு ஊக்குவிக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 36 வயது ஃப்ராப்பாட் ஏற்கனவே பிரான்ஸ் முதன்மை லீக் ஆட்டங்களை நடுவராக இருந்து வழிநடத்திய முதல் பெண் என்ற சாதனையை படைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2019ஆம் ஆண்டு லிவர்பூல் செல்சி அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற சூப்பர் கிண்ண ஆட்டத்திலும் அவர் நடுவர் பணியாற்றி இருந்தார். அவ்வாட்டத்தை ஃப்ராப்பாட்டும் அவரின் உதவியாளர்களும் நேர்த்தியாக வழிநடத்திய விகிதம் குறித்து லிவர்பூல் நிர்வாகி யோகன் கிளோப் வெகுவாக பாராட்டினார். இவ்வாண்டு அக்டோபரில் ஐரோப்பா லீக் ஆட்டங்களை வழிநடத்தும் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது. 13வது வயதில் நடுவர் பணியை தொடங்கிய ஃப்ராப்பாட்டிற்கு 2014ஆம் ஆண்டு பிரான்சின் 2ஆம் பிரிவு ஆட்டத்தை வழிநடத்தும் பொறுப்பு வழங்கப்பட்டது. 5 ஆண்டுகள் கழித்து அந்நாட்டின் ஆடவர் முதன்மை லீக் 1 ஆட்டங்களை வழிநடத்தும் நிலைக்கு அவர் தம்மை உயர்த்தி கொண்டார். இன்றைய சிந்தனைக்கு உலக நீதி உரைக்கும் நெறி. நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம். நஞ்சு போன்ற எண்ணம் கொண்ட மக்களுடன் ஒரு பொழுதும் சேர்ந்து பழகாதே என்பது பாடலை இயற்றிய புலவர் உலகநாதரின் அறவுரை. இரவு மணி 7:30க்கு TV 2லும் மாய் ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3லும் தமிழ் செய்தி கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.